தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, திருவாசகத்தில் கீர்த்தி திரு அகவலிலிருந்து ஓர் பாடல். தில்லை மூதூராடிய திருவடி, தில்லை மூதூராடிய திருவடி பல்வுயிரெல்லாம் பயின்றனாகி, எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி, மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும், என்னுடைய இருளை ஏற துறந்தும், அடியார் உள்ளத்து அன்பு மீதுர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும். இது பாடல். தில்லை மூதூர் ஆடிய திருவடி சிவபெருமான். தில்லை அம்பலத்திலே வீற்றிருக்கின்ற நடராஜர். தில்லை மூதூர் ஆடிய திருவடி. எப்படி குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற்கு மின்சிரிப்பும் பணித்த சடையும் பவளம் போல் மேனியிற் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. அப்படிப்பட்ட திருவடி தில்லை மூதூர் ஆடிய திருவடி. பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி, இந்த உலகத்து உயிர்களை எல்லாம் அறிந்தவன், இந்த உலகத்தின் தலைவன் அல்லவா, 7 உலகங்களின் தலைவன், 7 உலகமாக ஆகியிருப்பவன், பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி அனைத்து உயிர்களையும் தெரிந்தவன், எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி அனைத்து குணங்களையும் கொண்டவன், அனைத்து சிறப்பான குணங்களை கொண்டவன், எழில் பெற விளங்கி அனைத்து நல் குணங்களும் சிறப்புடன், அனைத்து நல்ல குணங்களும் மகிழ்வுடன் கொண்டவன், வண்ணும் விண்ணும் வானோர் உலகும், மண்ணிலும் இருப்பவன் விண்ணிலும் இருப்பவன், வானோர் இருக்கின்ற இமையோர் வானோர்களுக்கு அருள் புரிபவன், மண்ணும் விண்ணும் வானோர் உலகிலும் இருப்பவன். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி, எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி, மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும். இந்த மண்ணிலே விண்ணிலே வானோர் உலகத்திலே இருப்பவன், அங்கே துண்ணிய கல்வி தோற்றியும் அளிப்பவன். என்ன தேவையோ அவற்றை தோற்றுவிப்பவன். தேவையான அறிவினை ஞான செல்வங்களை தோற்றுவிப்பவன். துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும், என்னுடைய இருளை ஏறத் துறந்தும், அடியார்களின் மனத்திலே இருக்கின்ற இருளை நீக்குபவன். என்னுடைய இருளை ஏறத் துறந்தும், அறியாமை இருள், வாழ்விற்கு தேவையில்லாத அம்சங்கள் நெஞ்சிலே இருக்கிற பொழுது அவற்றை நீக்குபவன். என்னுடைய இருளை ஏறத் துறந்தும், அடியார் உள்ளத்து அன்பு மீதுர, அடியார் உள்ளத்திலே அளவற்ற அன்பை பொழிபவன். அடியார்களும் இறைவன் மீது அளவற்ற அன்பு செலுத்துவார்கள். இறைவன் சிவபெருமான் அடியார்கள் மீது அளவற்ற அன்பை செலுத்துவார். அடியார் உள்ளத்து அன்பு மீதுர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும். இதுதான் கொள்கை, இதுதான் எம்பெருமான் சிவபெருமானின் சிறப்பும் கொள்கை. இதை நாம் வாழ்வியல் நெறியிலே பொருத்தி பார்க்கிறோம். இதை அப்படியே ஒரு குருவிற்கு பொருத்தி பார்க்கிறோம். எனவே மாணிக்கவாசகருக்கு குருவாக இருந்தவர், அப்படியே ஒரு குருவிற்கு, ஒரு ஆசிரியருக்கு பொருத்தி பார்க்கிறோம். தில்லை மூதூர் ஆடிய திருவடி என்கிற வரியை ஒரு மகா குருவுக்கு பொருத்தி பார்க்கிறோம். பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி, ஒரு ஆசிரியர், ஒரு ஞான ஆசிரியர், ஒரு குரு, ஞான குரு,
அனைத்தையும் படித்திருக்க வேண்டும். அனைத்து துறைகளிலும் பாண்டித்யம் பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் மாணவர்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் ஆசிரியரை நாடிய காலம் இருந்தது, இன்றும் இருக்கிறது. அனைத்தையுமே இந்த தொழில்நுட்ப வசதி சார்ந்த கைபேசிகளை போன்ற பொறிகள் கொடுத்து விடாது. பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி அனைத்து ஞானங்களையும் ஆசிரியர் பெற்றிருக்க வேண்டும். எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி அவர் எண்ணற்ற குணங்களுக்கு, ஒழுக்கம் சார் குணங்களுக்கு, வாழ்வியல் நெறியிலே உச்சத்திலே ஒருவரை கொண்டு போய் சேர்க்கின்ற அனைத்து குணங்களையும் நல் குணங்களையும் பெற்றிருக்க வேண்டும். மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் அவர் எங்கு இருந்தாலும் அந்த குணங்களோடு இருக்க வேண்டும். என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் மாணவர்களுடைய மனத்து இருளை நீக்க வேண்டும். மாணவர்களுடைய திறமை மாணவர்களிடத்திலே இருக்கிறது. அவற்றை அவர்கள் தெரிந்து கொள்ளும் வண்ணம் மாணவர்களை உருவாக்க வேண்டும். மாணவர்களிடத்தில் இருக்கிற திறமை மாணவர்களின் முன்னே வந்து நிற்காது. இது உன்னுடைய திறமை, நான் நிற்கிறேன், நீ தேர்ந்தெடுத்துக்கொள் என்று நிற்காது. அது மறைந்து இருக்கும். ஒவ்வொருவரிடத்திலும் திறமை உண்டு, அது மறைந்து இருக்கும். அந்த மறைந்திருக்கின்ற திறமையை தேடி கைப்பிடித்து கொள்பவன் அதிலிருந்து ஏறி உயர பறந்து விடுகிறான். இதுதான் முக்கியம். என்னுடைய இருளை ஏற துறந்தும் உள்ளத்தில் இருக்கிற இருளை நீக்குபவர் ஆசிரியர். அந்த உள்ளத்து இருளை நீக்குகின்ற பொழுது அந்த மாணவன் தன்னை அறிகிறான், தன்னுடைய திறமையை அறிகிறான், வாழ்வில் உயர்கிறான். மாணவர்களை வாழ்வில் உயர்த்தி வைக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியருக்கு. என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதுர, மாணவர்கள் மீது அளப்பற்ற அன்பினை ஆசிரியர் பொழிய வேண்டும். அப்பொழுது மாணவர்களின் நெஞ்சங்களிலே ஆசிரியர் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார். எப்படி இறைவன் அடியார்கள் நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, அடியார்கள் தன்னுடைய உள்ளத்தை கோவிலாக்கி இறைவனை அமர்த்தி சிக்கென பிடித்தேன் எங்களென்று அருள்வது இனியே என்பது போல மாணவர்களின் உள்ளத்திலே ஆசிரியர் இறைவனாக இருப்பார். இந்த 8 வரிகள் அப்படியே ஒரு வாழ்வியல் நெறியாக ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி வாழ்வியல் நெறியாக எடுத்து அன்றாட வாழ்விலை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது மனிதரும் தெய்வமாகலாம். இதுதான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது. இந்த 8 வரிகளில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது. இந்த 8 வரிகளை மாணவர்கள் அவசியம் படிக்க வேண்டும், ஆசிரியர்களும் அவசியம் படிக்க வேண்டும், அடியார்களும் அவசியம் படிக்க வேண்டும். மாணிக்கவாசக பெருமான் தந்திருக்கின்ற இந்த 8 வரிகளின்படி அன்றாடம் நாம் நடந்து வந்தால் வாழ்வாங்கு வாழ்கின்ற வாழ்க்கை, எல்லோர் மனதிலும் வாழ்கின்ற வாழ்க்கை கிடைக்கும். மிகப்பெரிய வரப்பிரசாதம், வாழ்வில் மிகப்பெரிய வரம். அனைவருக்கும் இந்த வரம் கிடைக்க வேண்டும். இறையருளோடு அனைவரும் வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. மீண்டும் சந்திப்போம்.